வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் அதிக உற்சாகத்தால் நான் அலைச்சறுக்கு பலகையிலிருந்து கடலில் விழுந்தேன். இன்று அந்த வீழ்ச்சி என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உணர்ச்சிபூர்வமான மாற்றத்தை கொண்டு வந்தது என்று கேட்பீர்கள். உப்பு மற்றும் இனிப்பு சுவை. ஸ்வப்னில் உடனடியாக கடலில் குதித்து என்னை காப்பாற்றினான். முதல் முறையாக அவனது கைகளில் இருந்தபோது அந்த கடல் நீரின் உப்பையும் ஒரு புதுவிதமான காதல் உணர்வின் இனிப்பையும் நான் ஒரே நேரத்தில் சுவைத்தேன். தேவையற்ற போட்டி. ஸ்வப்னில் கொடுத்த மேலாடையை நான் அணிந்து கொண்டேன். என் பார்வை கேத்தரின் மீது விழுந்தது. அவள் எங்களை காப்பாற்றிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். தேவையற்ற முறையில் அவளுடன் போட்டி போட்டு அவளை மிஞ்ச பார்க்கிறேனோ என்று எனக்கு தோன்றியது. இது என் பொறாமையின் முதல் அறிகுறி. அலைச்சறுக்கு வகுப்பு மற்றும் அக்கறையுள்ள இளைஞன். ஸ்வப்னில் எனக்காக 1 மாத காலத்திற்கு தனியாக ஒரு பெண் அலைச்சறுக்கு பயிற்சியாளரை கிறிஸ்டினா ஏற்பாடு செய்தான். எந்தவொரு ஆண் பயிற்சியாளரிடமும் நான் இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியாது என்று நான் சொல்லியிருந்தேன். ஸ்வப்னிலின் இந்த அக்கறையான குணம் என்னை யோசிக்க வைத்தது. திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற என் முடிவை நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ? கனவில் காதல். வீட்டிற்கு திரும்பும்போது காரில் நான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றேன். கனவில் என் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் ஸ்வப்னிலும் கேத்தரினும் கட்டிப்பிடித்திருக்கும் காட்சி தோன்றியது. அது என்னை எரிச்சலூட்டியது. கற்பனை மற்றும் பெருமூச்சு. பொறாமை என்னுள் ஒரு முன்னெப்போதும் இல்லாத ஏக்கத்தை தூண்டியது. ஒரு கற்பனை காட்சியில் கேத்தரினுக்கு பதில் நானே ஸ்வப்னிலுடன் இருப்பதை போல கண்டேன். என் வாயிலிருந்து ஒரு விசித்திரமான பெருமூச்சு வெளிப்பட்டது. உடனே என் கண்கள் திறந்து கொண்டன. மௌனக்கலை. ஸ்வப்னில் கேட்டான், ஏதாவது இனிமையான கனவு கண்டீர்களா என்று. நான் மறந்துவிட்டேன் என்று பொய் சொன்னேன். மௌனமாக இருக்கும் கலைதான் என்னை சிக்காமல் காப்பாற்றியது என்று எனக்கு தோன்றியது. ஆனால் இந்த 2 நாள் பயணம் என் மனதில் ஒரு போராட்டத்தை உருவாக்கியுள்ளது. ஸ்வப்னிலை எனக்கு பிடிக்கிறது. ஆனாலும் என் வாழ்க்கையில் அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே வைத்திருப்பது நல்லது. அங்கு அவன் என் மன அமைதிக்கு காரணமாக இருக்க மாட்டான். என் அமைதிக்காக ஸ்வப்னிலின் காதலை நான் நிராகரிப்பேனா? அல்லது பொறாமையையும் கடந்த காலத்தையும் மறந்து முன்னேறுவேனா? பொறாமை, தியாகம் மற்றும் ஒரு பெரிய வாழ்க்கை முடிவின் விளிம்பில் நிற்கும் வாணி. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 39. உப்பு நீர், இனிப்பான காதல் மற்றும் பொறாமையின் புதிய திருப்பம். நான் கடலில் விழுந்துவிட்டேன். ஸ்வப்னில் உடனடியாக என் பின்னால் குதித்தான். என்னை தன் கைகளில் ஏந்தி மீண்டும் பலகையில் உட்கார வைத்தான். அவனும் என்னுடன் அமர்ந்து கொண்டான். வாணி, பயப்பட ஒன்றுமில்லை. இதிலிருந்துதான் தன்னம்பிக்கை வளரும் என்று அவன் என்னை மீண்டும் உற்சாகப்படுத்தினான். முதல் முறையாக ஸ்வப்னிலின் கைகளில் அந்த கடல் நீரின் உப்பையும் புதுவிதமான காதல் உணர்வின் இனிப்பையும் நான் ஒரே நேரத்தில் சுவைத்தேன். சிறிது நேரம் நாங்கள் இருவரும் அலைகளில் சறுக்கிக் கொண்டே இருந்தோம். பிறகு கரைக்கு திரும்பினோம். ஸ்வப்னில் பையிலிருந்து ஒரு இளஞ்சிவப்பு நிற துண்டை எடுத்து எனக்கு கொடுத்தான். அவன் எனக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். அவனது இந்த அக்கறை என்னை மிகவும் கவர்ந்தது. நான் துண்டால் உடலை துடைத்துவிட்டு மேலாடையை அணிந்து கொண்டேன். அதற்குள் ஸ்வப்னிலும் உடை மாற்றியிருந்தான். வாணி, நீங்கள் பிறவியிலேயே ஒரு அலைச்சறுக்கு வீரராக இருக்கிறீர்கள் என்று அவன் என்னை பாராட்டினான். இது உங்களுடன் இருப்பதன் விளைவுதான். நீங்கள் எவ்வளவு திறமையாக அலைச்சறுக்கு செய்கிறீர்கள் என்பதை பார்த்ததும் எனக்கும் ஆசை வந்தது. உங்கள் ஊக்கத்தால் எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் வந்துவிட்டது. இந்த அனுபவத்திற்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்று நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். அதே சமயம் என் பார்வை கேத்தரின் மீது விழுந்தது. அவள் எங்களையே பார்த்து கொண்டிருந்தாள். கண்கள் சந்தித்ததும் அவள் சிரித்துக்கொண்டே தம்ஸ் அப் காட்டினாள். பிறகு மீண்டும் தன் நாவலை படிக்கத் தொடங்கினாள். எங்களை காப்பாற்றும் போது ஸ்வப்னில் என்னை கட்டிப்பிடித்ததை கேத்தரினும் பார்த்திருப்பாள். இந்த எண்ணம் எனக்கு ஒரு விசித்திரமான திருப்தியை தந்தது.
ஒருவேளை அவளுக்கு என் மேல் பொறாமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் அவளுடன் தேவையற்ற ஒரு போட்டியில் இருக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் முதல் முறையாக உணரும் புதிய உணர்வுகள். வாணி, நான் உங்களுக்காக ஒரு அலைச்சறுக்கு வகுப்பை ஏற்பாடு செய்கிறேன். நாளை முதல் நீங்கள் பயிற்சியை தொடங்குங்கள். நீங்கள் இந்தியா திரும்புவதற்குள் நன்றாக கற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸ்வப்னில், இதற்கு நிறைய செலவாகுமே என்று நான் பயிற்சி கட்டணத்தை பற்றி கவலைப்பட்டேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வேன் என்று ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே சொன்னான். நாங்கள் பையிலிருந்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு நீண்ட நேரம் கடற்கரையில் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்குள் கேத்தரின் எப்போது கிளம்பினாள் என்பதே எனக்கு தெரியவில்லை. இரவு தூங்குவதற்கு முன் ஸ்வப்னில் தன் மடிக்கணினியை திறந்து எனக்காக பயிற்சியாளரை தேர்வு செய்தான். வாணி, நாளை மறுநாள் முதல் ஒரு பெண் பயிற்சியாளரை ஏற்பாடு செய்வது சரியாக இருக்குமா என்று அவன் என் சம்மதத்தை கேட்டான். நீங்கள் உண்மையாகவா சொல்கிறீர்கள்? நான் யோசிக்க வேண்டும். இவ்வளவு உதவிகளை நான் ஏற்றுக்கொள்ளலாமா என்று என் மனம் தயங்கியது. உங்களுடன் அலைச்சறுக்கு செய்வது எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் ஒரு ஆண் பயிற்சியாளர் இவ்வளவு நெருக்கமாக வந்து எனக்கு கற்றுத்தருவதை நான் விரும்பவில்லை என்று என் உண்மையான தயக்கத்தை சொன்னேன். சரி வாணி, உங்களுக்காக ஒரு பெண் பயிற்சியாளரை கிறிஸ்டினா ஏற்பாடு செய்கிறேன் என்று அவன் எல்லாவற்றையும் உறுதி செய்தான். திரும்பி வரும்போது நான் ஒரு யோசனையில் ஆழ்ந்தேன். ஸ்வப்னில் போன்ற ஒரு அக்கறையுள்ள இளைஞன் துணையாக இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கும் என்று தோன்றியது. ஒருவேளை நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற என் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ என்று எனக்கு தோன்றியது. காரில் தூங்கும்போது கனவிலும் ஸ்வப்னிலும் கேத்தரினும் கட்டிப்பிடித்திருக்கும் காட்சிகளே வந்தன. பொறாமையால் என் கற்பனையில் கேத்தரினுக்கு பதில் நானே ஸ்வப்னிலுடன் இருப்பதாக கண்டேன். அந்த உறக்கத்தில் என் வாயிலிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டு ஸ்வப்னிலை இடித்தேன். உடனே கண்கள் திறந்து கொண்டன. நான் அந்த பெருமூச்சை பற்றி எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தேன். சில நேரங்களில் மௌனமே நம்மை காப்பாற்றுகிறது. ஸ்வப்னிலை எனக்கு பிடிக்கிறது, ஆனால் அவனது கடந்த காலத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் மேம் ஐ போலவே மனமாகாமல் இருந்து சமூக சேவை செய்ய விரும்பினேன். ஸ்வப்னில் ஒரு சிறந்த நண்பனாக இருப்பதே சரியானது என்று எனக்கு தோன்றியது. கணவனாக அவன் என் வாழ்க்கை அமைதியை குலைக்க வாய்ப்பிருப்பதாக இந்த 2 நாட்களிலேயே எனக்கு புரிந்துவிட்டது. எபிசோட் 39 நிறைவடைந்தது. எபிசோட் 41. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற என் முடிவை மாற்றிக்கொள்வதை பற்றி யோசித்தேன். ஆனால் பொறாமையும் ஸ்வப்னிலின் கடந்த காலமும் என் மனதில் ஒரு போராட்டத்தை உருவாக்கின. இன்று ஸ்வப்னில் தனது காதலை எவ்வளவு விசித்திரமான முறையில் வெளிப்படுத்துகிறான் என்று கேட்பீர்கள். அலைச்சறுக்கு பயிற்சி. கிறிஸ்டினாவின் வாயால் என்னை பற்றிய புகழ்ச்சியை கேட்டு நான் பெருமையுடன் சொன்னேன். அவள் தனது உடைந்த இந்தியில் சொல்கிறாள், நீதான் பெஸ்ட். உன்னை போன்ற ஒரு வேகமான மாணவியை நான் பார்த்ததே இல்லை. உயர்ந்த எண்ணங்கள். ஸ்வப்னில் எனது எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த எண்ணங்களை பாராட்டினான். மற்றவர்களின் பக்கத்தை ரசிப்பது எனக்கு கடினம் அல்ல என்று நான் சொன்னேன். ஏனெனில் நான் ஒரு சாதாரண ஆசிரியை. எனக்கு திருப்தியும் மகிழ்ச்சியுமே பெரிய விஷயம். பாரத மாதாவின் முகம். ஸ்வப்னில் எவ்வித தயக்கமும் இன்றி தனது மனதில் உள்ளதை சொன்னான். என் அறையில் பாரத மாதாவின் சுவர் ஓவியம் உள்ளது. அதில் ஒரு சிறு மாற்றம் செய்து அந்த பாரத மாதாவின் முகத்தில் உனது முகத்தை பதிக்கலாம் என்று நினைக்கிறேன். இதை கேட்டதும் நான் வெட்கத்தில் சிவந்து போனேன். பச்சிளம் குழந்தைக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. ராஷிலும் குட்டி பருஷ்ணியும் வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்களின் பிரம்மாண்ட வரவேற்பிற்காக வீடே தயாராக உள்ளது. ராஷிலின் அடுத்த காய் நகர்த்தல் என்னை தலைகுனிய வைத்தது. அதை நீங்கள் கேட்பீர்கள். தாய்மையின் மகத்துவம். ஸ்வப்னில் இருக்கும் போதே ராஷில் வேண்டுமென்றே சொன்னாள், உனக்கும் இது போன்ற ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
தாயான பிறகுதான் தாய்மையின் சந்தோஷம் என்னவென்று எனக்கு புரிந்தது. பருஷ்ணியை என் மடியில் வைத்துக்கொண்டு நான் வெட்கத்தில் முகத்தை மறைத்து கொண்டேன். புகாரும் கடமையும் நிறைய பணம் செலவு செய்து என்னை வரவழைத்தாய் என்று நான் ராஷீலிடம் புகார் செய்தேன். ராஷீலின் பதில் இதயத்தை தொட்டது. இந்த இனிய தோழி என் வாழ்க்கையில் ஒரு மங்களகரமான சூரியனைப் போல உதயமாகி இருக்கிறாள். அத்தகைய தோழிக்காக நான் இன்று செய்வது எனது கடமை. மற்றும் எனது புதிய வார இறுதி திட்டம் பண்ணை வீட்டில் வார இறுதி. ஸ்வப்னில் தனது ராஞ்ச் பண்ணை வீடு பகுதியில் 2 நாட்கள் கழிக்க திட்டமிட்டுள்ளான். அங்கு விவசாயத்துடன் குதிரை பராமரிப்பும் பயிற்சியும் நடைபெறும். நான் மகிழ்ச்சியுடன் சொன்னேன், இப்போது அமெரிக்காவின் கிராமங்களையும் வயல்களையும் பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. கடல் மற்றும் நகரத்திற்கு பிறகு இப்போது நான் அமெரிக்க கிராமத்திற்கு செல்கிறேன். பண்ணை வீட்டின் இயற்கை சூழல் எனக்கும் ஸ்வப்னிலுக்கும் இடையிலான உறவுக்கு ஒரு புதிய திசையை கொடுக்குமா? நான் அவனுடன் குதிரை சவாரி செய்வேனா? வெட்கம், காதல் வெளிப்பாடு மற்றும் பண்ணை வீட்டில் சாகச தொடக்கம். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 40. பாரத மாதாவின் முகமும் பண்ணை வீட்டில் ஒரு த்ரில்லிங் வார இறுதியும். மறுநாள் முதல் ஸ்வப்னில் தனது வேலையில் பிஸியாக இருந்தான். நான் அலைச்சறுக்கு வகுப்புகளுக்கு செல்லத் தொடங்கினேன். கிறிஸ்டினா ஒரு சிறந்த பயிற்சியாளர். ஸ்வப்னில் எனக்காக இவ்வளவு செலவு செய்கிறான் என்றால் அவனுக்கு என்மேல் இருக்கும் அக்கறை எனக்கு புரிகிறது. வாணி, உங்கள் அலைச்சறுக்கு பயிற்சி எப்படிச் செல்கிறது என்று ஸ்வப்னில் வழியில் என்னிடம் கேட்டான். நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தபடி சொன்னேன். கிறிஸ்டினா என் அர்ப்பணிப்பை பாராட்டிக் கொண்டே இருக்கிறாள். அவள் தனது அரைகுறை இந்தியில், நீதான் பெஸ்ட், உன்னை போல ஒரு வேகமான மாணவியை நான் பார்த்ததே இல்லை என்கிறாள் என்று நான் பெருமையாகச் சொன்னேன். நீங்கள் கிறிஸ்டினாவுக்கு இந்தி கற்றுக் கொடுத்தால் அவளது கட்டணத்தில் கொஞ்சம் சலுகை கேட்கலாம் என்று ஸ்வப்னில் கிண்டல் செய்தான். வேண்டாம், அவளது கட்டணத்தை குறைக்க வேண்டாம். இங்கே செலவுகள் அதிகம், அவளும் பிழைக்க வேண்டும் அல்லவா என்று நான் சிரித்தேன். ஸ்வப்னில் எனது எளிமையான வாழ்க்கையையும் உயர்ந்த எண்ணங்களையும் பாராட்டினான். வாணி, ராஷீல் உங்களைப் பற்றி எனக்கு நிறைய சொல்லி இருக்கிறாள். என் அறையில் இருக்கும் பாரத மாதா சுவர் ஓவியத்தில் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று ஸ்வப்னில் தயக்கமின்றி சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் வெட்கப்பட்டேன். ஸ்வப்னில், என்ன விசித்திரமான பேச்சு இது! பாரத மாதா என்பது தெய்வம், நான் ஒரு சாதாரண பெண் என்று பேச்சை மாற்ற முயன்றேன். உடனே ஸ்வப்னில் வார இறுதி திட்டத்தை சொன்னான். நாளை காலை உணவிற்கு பிறகு நாம் பண்ணை வீட்டிற்கு செல்கிறோம். அங்கு விவசாயத்துடன் குதிரை பயிற்சியும் இருக்கும். அது அவர்களின் சொந்த பண்ணை வீடு என்று தெரிந்ததும் எனக்கு நிம்மதியாக இருந்தது. என் காரணமாக கூடுதல் செலவு இருக்காது அல்லவா? இயற்கை சூழலில் 2 நாட்கள் கழிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் உண்மையாகச் சொன்னேன். நாங்கள் மருத்துவமனையிலிருந்து ராஷீலையும் பருஷ்ணியையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தோம். பருஷ்ணி என் மடியில் உறங்கிக் கொண்டிருந்தாள். வாணி, உனக்கும் இது போன்ற ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தாயான பிறகுதான் எனக்கு தாய்மையின் மதிப்பு புரிந்தது என்று ராஷீல் வேண்டுமென்றே ஸ்வப்னில் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சொன்னாள். ராஷீல் இதை தனியாகச் சொல்லி இருக்கலாம் என்று தோன்றியது. நான் வெட்கத்தில் முகம் மறைத்து கொண்டேன். ஸ்வப்னில் எனது சங்கடத்தை புரிந்து கொண்டு உடனே பண்ணை வீட்டு பயணம் பற்றி பேசி திசையை மாற்றினான். மறுநாள் காலை நான் ஸ்வப்னிலுடன் காரில் அமெரிக்க கிராமத்திற்கு புறப்பட்டேன். நகரத்தையும் கடலையும் பார்த்தேன். இப்போது அமெரிக்க வயல்களை பார்க்கப் போகிறேன். ஸ்வப்னில், நீ குதிரை சவாரியும் செய்வாயா என்று நான் உற்சாகமாக கேட்டேன். எபிசோட் 40 நிறைவடைந்தது. எபிசோட் 41. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் எனது அமெரிக்க பயணம் ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது. கடற்கரை மற்றும் நகரத்திற்கு பிறகு
இப்போது நான் ஸ்வப்னிலின் ராஞ்ச் பண்ணை வீடு பகுதியில் 2 நாட்கள் கழிக்கப் போகிறேன். இன்று அமெரிக்கர்களின் வாழ்க்கை வார இறுதி நாட்களில் ஏன் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அமெரிக்கர்களின் வாழ்க்கை முறை, அமெரிக்கர்கள் 5 நாட்கள் கடினமாக உழைப்பார்கள் என்றும் வார இறுதி நாட்களில் முழுமையாக அனுபவிப்பார்கள் என்றும் ஸ்வப்னில் வெளிப்படுத்தினான். அதில் நீண்ட தூர பயணங்கள், கடல் பயணங்கள் மற்றும் மலையேற்றம் ட்ரெக்கிங் என பல உண்டு. கிராமமா அல்லது நகரமா? பண்ணை வீட்டிற்கு செல்லும் வழியில் அமெரிக்க கிராமத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அங்கு சாலைகள் நேர்த்தியாக இருந்தன. ஒவ்வொரு வீட்டின் முன்னும் கார்கள் நின்றன. வாழ்ந்திருக்கும் போதே சொர்க்கம். பண்ணை வீட்டின் அழகை பார்த்து நான் சிலிர்த்து போனேன். ஸ்வப்னில், இன்று என்னை உயிரோடு இருக்கும் போதே சொர்க்கத்திற்கு அழைத்து வந்துவிட்டாயோ என்று தோன்றுகிறது. இந்த பண்ணை வீடு எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது. குதிரைகளின் கணக்கு. ஸ்வப்னில் எனக்கு குதிரைகளின் அறிவியல் பெயர்களை ஸ்டாலியன், மேர், ஃபோல் கற்றுக் கொடுத்தான். மேலும் பண்ணையில் மேர், பெண் குதிரைகள் ஏன் அதிகமாக இருக்கின்றன என்பதையும் விளக்கினான். இந்த விஷயம் எனது மனதில் பண்டைய சமூகத்தின் பலதார மனம் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் பற்றிய சிந்தனைகளை தூண்டியது. பொழுதுபோக்குகள். கிட்டார் வாசித்துக் கொண்டே பாடுவது தனது பொழுதுபோக்கு என்று ஸ்வப்னில் ஒப்புக்கொண்டான். ஆனால் தற்போதைக்கு இயற்கையை ரசிப்பதற்கே அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். எனது அறியாமை மற்றும் ஒரு சுவையான கண்டுபிடிப்பை பற்றி நீங்கள் கேட்பீர்கள். தாழ்வு மனப்பான்மை. பண்ணை வீட்டின் ஊழியர் பமீலா எனக்காக அவகாடோ ஸ்மூதி கொண்டு வந்தபோது அதை பற்றி தெரியாமல் நான் கொஞ்சம் சங்கடப்பட்டேன். நான் கிணற்று தவளை போல இருக்கிறேன் என்று எனக்கு தோன்றியது. சுவையின் மாயம். ஆனால் அந்த ஸ்மூத்தியை சுவைத்தவுடனேயே எனது மனதின் கசப்பு மறைந்தது. நான் ஒரு குழந்தையைப் போல அப்பாவித்தனமாகச் சொன்னேன், வாவ் ஸ்வப்னில், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. புதிய பண்ணை உடை. ஸ்வப்னில் எனக்கு பண்ணையில் சுற்றி திரிய வசதியாக ஒரு நீண்ட கைகள் கொண்ட சட்டை, கால் சட்டை மற்றும் முழங்கால் வரை வரும் பூட்ஸ் காலணிகளை வழங்கினான். அவை எனக்கு சரியாக பொருந்தின. கண்ணாடியில் எனது புதிய தோற்றத்தை பார்த்து வியந்து ஸ்வப்னில் வார்த்தைகளால் சொல்லாமலேயே தனது அன்பை வெளிப்படுத்துவதில் வல்லவன் என்று நினைத்தேன். இப்போது நானும் ஸ்வப்னிலும் இயற்கையை தரிசிக்க பண்ணை வீட்டிலிருந்து வெளியேறுகிறோம். ஸ்வப்னிலின் இந்த மௌன காதல் எனது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற முடிவை மாற்றுமா? குதிரை சவாரி சாகசம், அவகேடோ ஸ்மூத்தி சுவை மற்றும் ஒரு புதிய பந்தத்தை நோக்கிய அடி. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 41. பண்ணை சாகசம், குதிரைகளின் அறிவு மற்றும் ஸ்மூத்தி மாயம். எங்களுக்கு சொந்தமாகவே குதிரை பண்ணை இருக்கிறது. அதனால் இது இயல்பானதுதான். நான் மட்டுமல்ல, எனது அப்பா அம்மா கூட குதிரை சவாரி செய்வார்கள் என்று ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே சொன்னான். உங்கள் அமெரிக்கர்களின் வாழ்க்கை சாகசங்கள் நிறைந்தது. நீங்கள் அலைச்சறுக்கில் மட்டுமல்ல, குதிரை சவாரியிலும் வல்லவர் என்று தெரிந்து எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று நான் ஸ்வப்னிலின் சவாரியை பார்க்க ஆசைப்பட்டேன். நீ இங்கே அமெரிக்காவில் இருந்தால் நீயும் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பாய். இங்குள்ள கலாச்சாரமே அப்படித்தான். 5 நாட்கள் அர்ப்பணிப்புடன் வேலை செய்வார்கள். வார இறுதி நாட்களில் பார்ட்டி, லாங் டிரைவ் என்று முழுமையாக அனுபவிப்பார்கள் என்று ஸ்வப்னில் விளக்கினான். நான் மௌனமாக இருந்தேன், ஏனென்றால் எனக்கு மவுண்டனியரிங் மற்றும் ட்ரெக்கிங் இடையிலான வித்தியாசம் தெரியாது. எனது அறியாமையை வெளிப்படுத்த விரும்பாமல் ரகசியமாக எனது மொபைலில் கூகுள் செய்து அவற்றின் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டேன். வாணி, மொபைலில் என்ன செய்கிறாய்? பார், நாம் பண்ணை வீட்டிற்கு வந்துவிட்டோம் என்று ஸ்வப்னில் அழைத்தான். கார் ஒரு பெரிய வீட்டின் முன் நின்றது. ஸ்வப்னில், உயிரோடு இருக்கும் போதே என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து வந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன். இந்த பண்ணை எவ்வளவு அழகு! வயல்கள், குன்றுகள், குதிரைகள், அனைத்தும் அற்புதம் என்று நான் மகிழ்ச்சியில் திளைத்தேன். வாணி, உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். ஆண் குதிரையை ஸ்டாலியன் என்றும் பெண் குதிரையை மேர் என்றும் அவற்றின் குட்டிகளை ஃபோல் என்றும் அழைப்பார்கள்.
எங்களது பண்ணையில் இப்போது 3 ஸ்டாலியன்கள் 8 மேர்கள் மற்றும் 15 ஃபோல்கள் உள்ளன. நாங்கள் சோபாவில் அமர்ந்தோம். ஸ்வப்னிலோடு ஒப்பிடும்போது எனது அறிவு மிக குறைவு என்று எனக்கு புரிந்தது. எனது மனம் எங்கெங்கோ சென்றது. பண்டைய காலத்தில் பலதார மனம் இந்த விலங்குகளிடமிருந்து தான் வந்திருக்குமோ என்று யோசித்தேன். சமூகம் நாகரிகமாக மாறினாலும் இன்னும் பலர் ஆண் பெண் சமத்துவத்தை முழுமையாக ஏற்க மறுக்கிறார்கள். பமீலா எனக்காக அவகேடோ ஸ்மூத்தி கொண்டு வந்தாள். அவகேடோ என்றால் என்னவென்று தெரியாமல் நான் குழம்பினேன். ஆனால் முதல் மிடறு குடித்தவுடனேயே அதன் சுவை எனது பயத்தை போக்கியது. வாவ் ஸ்வப்னில், இது எவ்வளவு சுவை என்று நான் மழலையைப் போலச் சொன்னேன். நான் உடை மாற்றச் சென்றேன். ஸ்வப்னில் எனக்காக நீலம் மற்றும் கருப்பு நிற ஆடை மற்றும் பூப்ஸ்களை பரிசாக அளித்தான். அவை எனக்கு கச்சிதமாக பொருந்தின. கண்ணாடியில் என்னை பார்த்து நானே வியந்து போனேன். ஸ்வப்னிலும் அதே போன்ற பண்ணை உடையில் வெளியே காத்திருந்தான். தனது அன்பை மௌனமாக வெளிப்படுத்துவதில் ஸ்வப்னில் நிஜமாகவே சிறந்தவன் என்று தோன்றியது. எபிசோட் 41 நிறைவடைந்தது.